படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு காலேஜ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. மூவி நல்லா இருக்கு. எல்லாமே வந்துச்சு, மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு அரியர் பேஸ் பண்ணி ரியாலிட்டியோட எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. டிராகன்ல என்டர்டைன்மெண்டா ஃபுல்லா படம் ஃபுல்லா அந்த அந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்போம்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்லாவே இந்த படத்துல இருந்துச்சு. எமோஷன்ஸும் இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த படத்துல. வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போகலாம். வாட்சபிள், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, லேக்லாம் எதுவுமே கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ரேட்டிங் 5 கூட கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிராகன் படம் பார்த்தேன். அஸ்வித் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. லவ் டுடே பிரதீப்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னா, லவ் டுடேல வந்து அவர் ஃபுல்லாக அவருடைய ஓனில் இதில் பண்ணியிருக்காரு. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது படம். ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கலாம். எந்த இடமே லேக் ஆகுது, போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாது. அவர் காம்போ, விஜய் சித்து காம்போ, சித்து அர்ஷத் காம்போலாம் சூப்பராக இருக்குது. டிராகன் என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், எதுவுமே ராங் ரூட்டில் போகக்கூடாது, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. எல்லாம் காலேஜ் சைல்டு நம்ம இருக்கிறது தான், நம்ம ரியாலிட்டியில் இருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் அதை தான் காட்டுது. ஒர்த்தான படம், 100க்கு 100 மார்க். எனக்கு விஜய் சித்து, அவருக்காக தான் படத்துக்கே வந்தேன் நான். கண்டிப்பா விஜய் சித்துக்கு அர்ஷத்துக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் படத்துக்கு வந்தேன். பட் செம்ம ஃபன்னாக இருந்தது படம். 10க்கு 10 தான். சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் அப்படியே அது என் கதைங்க, டோட்டலாக என் கதை. நான் போய் சொல்லல, அங்கே பாருங்க, பார்த்தா தெரியும். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எப்படி எடுக்கணுமோ அவ்வளோ மார்வலஸாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அமேசிங்காக இருக்கும். நீங்கள் லவ் டுடேயோட இப்போ நல்லா இருக்கு. அவர் கரியர் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. டேரக்டர் இருந்து எல்லாமே, ஒரு கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருக்கு. என்ன மெசேஜ்? ஒழுங்காக படிக்கணும், ஃப்ராட் தானே பண்ணக்கூடாது, ஸ்டடீஸில் மட்டும் இல்லை, எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணால் அப்போ நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்காது. அதான் லைஃப். சூப்பரான படம். இந்த மாதிரி யங்ஸ்டருக்குலாம் நல்ல படம். அதுவும் என் கதை நல்லாவே படம், சூப்பரான படம். நல்லா தானே இருக்கு படம், பயங்கரமாக இருக்கு. நான் படம் டிராகன் தானே பிடிக்கும். யாரையும் தப்பு பண்ணாமல் நல்லா வாங்கணும்னு சொல்கிறாங்கண்ணா. ஆனா எங்க ஊர் படம் தானே, வேலூர் தானே, நல்லா இருக்குண்ணா. டிராகன் பார்த்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் முன்னாடி லவ் டு டெபியூட் பண்ணாரோ அதேமாரியே இந்த படமும் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. அண்டு அவருக்கு ஏற்ற மாதிரியான கதை அமையுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்கு அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் தான் சூட்டாக இருப்பார். மெசேஜ் எதுவும் இல்லை, யாரையும் மிதித்து நம்ம மேலே வரக்கூடாதுன்னு நினச்சா போதும். லைஃப்பில் எந்த கட்டத்துலையும் யாரையும் நம்ம மிதித்து மேலே வரக்கூடாது, நம்ம உழைச்சா நம்ம மேலே வரணுன்றது தான் படத்தோட ஒன்லைனே. நல்லா பண்ணியிருக்காங்க. அது காலேஜ்லேருந்து லைஃப்பில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் படம். நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் கிளைமேக்ஸில் பர்ஃபெக்டாக செட் பண்ணி ஃபாதர் சென்டிமெண்ட் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக உள்ள வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பர்ஃபெக்ட் வாட்ச் தான், பர்ஃபெக்ட் வாட்ச். நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா தானே இருக்கு படம், பயங்கரமாக இருக்கு. நான் படம் டிராகன் தானே பிடிக்கும். யாரும் தப்பு பண்ணாமல் நல்லா வாங்கணும்னு சொல்கிறாங்கண்ணா. ஆனா எங்க ஊர் படம் தானே, வேலூர் தானே, நல்லா இருக்குண்ணா.